பிரைஸ்லாம் வேதத்தில் நிறைய பேர் ஜெபிச்சிருக்காங்க. ஆனால் யாபேஸுடைய ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது அவன் எப்படி ஜெபிக்கிறான்னா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து என்னை எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லி ஜெபித்தான். இந்த ஜெபத்தில் ஒரு சின்ன வார்த்தை தான் இருக்குது. அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் உடனடியாக பதில் சொல்லியிருந்தார். இந்த வசனம் முடிவதற்குள்ளாகவே விடை வருகிறது. ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டு அவன் எல்லையை பெரிதாக்கினார் என்று சொல்லி விதத்தில் அநேகருடைய ஜெபத்தை நம்ம பார்க்குறோம். ஆகவே நீங்களும் நானும் நம்பிக்கையோடு கூட ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயமாக பதில் தந்து நம்ம ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். தானியேல் 3 வேளை ஜெபிக்கிறவனாக இருந்தான். எலியா கருத்தாய் ஜெபிக்கிறவனாக இருந்தான். இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் ஜெபிக்கிறவராக இருந்தார். வேதத்தில் அநேகருடைய ஜெபங்கள் அநேகருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. உடனடியாக பதில் கிடைத்தது. இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தரலையா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க, நம்பிக்கையோடு கேளுங்க. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தருவார். காட் பிளஸ் யூ.